அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதியோடைய அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காரு. மதியோடைய அப்பா சொந்தக்காரவங்க தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஹலோ, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், சார் ராமமூர்த்திக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மதி கிட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற சொன்னாரு. ஆனா மதி ஒத்துக்கிற மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டா. அதனால அவருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஐசியூல இருக்காரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லவும் இங்கே தங்கராஜுக்கு பார்த்தா பதட்டமாயிருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ தான் சுரேஷ், என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ஃபோனை வைக்கவும், என்னம்மா என்ன ஆச்சு, யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், இல்லடா அந்த மதியோட அப்பா அந்த ராமமூர்த்திக்கு நெஞ்சுவலி வந்துருச்சா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, டாக்டர் கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இரு, நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், எதுக்கும் மாமா வேணாமாமா, இப்போ கூட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், டேய் சும்மா இருடா, அந்த ஆள் போயே சேர்ந்தாலும் உன் கல்யாணம் இன்னைக்கு நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் படு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடாரு. மாமா இருங்க மாமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இல்லடா நீ கல்யாணம் மாப்பிள்ள இங்கே இரு, நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், இல்ல மாமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்லவும், சரி வா அப்படின்னு சொல்லி சுரேஷும் தங்கராஜும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்கே போய் பார்த்தா மதியோடைய அம்மா மதி கிட்ட கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒத்துக்க மதி, தயவு செஞ்சு ஒத்துக்க மதி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் தங்கராஜ் வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மாட்ட கேட்க, மதி பார்த்தா தங்கராஜையும் சுரேஷையும் முறைச்சு பார்த்துட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவரை ஐசியூவில் இருக்காரு, டாக்டர் செக் பண்ணிட்டு கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க, இன்னும் வேற எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மா அழுகவும், வருத்தப்படாதீங்க அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மதி பார்த்தா சுரேஷை பார்க்க, சுரேஷ் பார்த்தா மதியை பார்க்க, ரெண்டு பேரும் பார்த்தா ஆளுக்கு மாற்றி மாற்றி முறைச்சு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் டாக்டர் வராரு. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், சார் அவரை செக் பண்ணி பார்த்ததுல ஹார்ட்ல 3 இடத்துல பிளாக் இருக்கு. கண்டிப்பா உடனடியா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவருடைய சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், என்ன சொல்றீங்க ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மதியோடைய அம்மா பயப்படவும், கவலைப்படாதீங்க ஆப்ரேஷன் பண்ணா அவர் நார்மல் ஆயிடுவாரு. ஒரு 5 லட்சம் ரூபாய் உடனடியாக கட்டிடுங்க, ஆப்ரேஷனுக்கு 5 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் மதியோடைய அம்மாவுக்கு பார்த்தா பக்குன்னு ஆகுது. 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. சார் நாளைக்கு என் பொண்ணுக்கு காலையில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா சொல்லவும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி கத்தவும், சும்மா ரெடி காலையில் அவளுக்கு கல்யாணம், இந்த நேரத்தில் ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மா டாக்டர் கிட்ட கேட்கவும், ஒரு பிரச்சனை இல்லை, நைட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அவருடைய கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவருடைய கண்டிஷன் இன்னும் கிரிட்டிக்கலாக வாய்ப்பு இருக்குது, 3 இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாட்டுக்கு போயிடுறாரு. தங்கராஜ் அப்போ தான் யோசிக்கிறாரு, இங்கே பாருமதி உங்ககிட்ட இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீ பார்த்து தங்கராஜ் வேறையா இருக்கலாம், ஆனால் இப்போ உங்ககிட்ட ரொம்ப நிதானத்தோட பேசுகிறேன். உங்கள் அப்பாவுக்கு இப்போ ஆப்ரேஷன் நடக்கன்னா நான் உடனடியாக 5 லட்ச ரூபா இப்போ கட்டுறேன். உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கட்டும், நீ கிளம்பி அங்கே மண்டபத்துக்கு வா, நீ உங்க அம்மா சொந்தக்காரங்க எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு வாங்க. உங்க அப்பாவுடைய ஆப்ரேஷன் இங்க நல்லபடியா நடந்துக்கிட்டு, உங்க அப்பாவுடைய ஆப்ரேஷனும் முடிஞ்சிடும், உனக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச கையோட நீயும் சுரேஷும் உங்க அப்பாவை பார்க்க இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும் மதி பாட்டுக்கு அமைதியாவே இருக்காங்க. அப்பதான் மதியோடைய அம்மா, சரின்னு தான் சொல்லி தொலையடி, உன்னாலதான் இப்ப அவருக்கு இப்படி ஆயிப்போச்சு, 3 இடத்துல பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க, உடனடியா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, நம்ம கையில இப்ப தட்டிக்கு 5 லட்சமும் இல்லை, ஏன் மதி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, எங்க உசுரை விட உன் பிடிவாதம் தான் உனக்கு முக்கியமா போச்சா, அவர் பார்க்க நல்லா தன்னடி இருக்காரு. தம்பி உங்ககிட்ட நான் முன்ன பின்ன பேசுனது கிடையாது, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், நீங்கள் எவ்வளவு பிடிவாதக்காரரு கோபக்காரன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் மதியை கட்டுனதுக்கு அப்புறம் அந்த பிடிவாதையும் கோபத்தையும் தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா கையெடுத்து கும்பிடவும், அப்போதான் சுரேஷ், சரிங்க நான் முன்ன மாதிரி இருக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வாயை திறந்து சொல்லவும் மதி பார்த்தா சுரேஷை பார்க்குறாங்க. மதி அமைதியாகவே இருக்காங்க. அப்போதான் மதியோடைய அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் மதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, என்ன மதி மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்ச, நீ மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சந்தோஷமா வாழ்கிற வழியை பாரு, நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இது பெரிய தகுதி, அவங்க நினச்சிருந்தா பெரிய பெரிய பணக்கார வீட்டில் போய் பொண்ணு எடுத்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, தயவு செஞ்சு சரின்னு சொல்லு மதி, அப்பாவுடைய உசுரும் பார்த்தேல ஆஸ்பத்திரியில் அப்போவோ இப்போவோன்னு இருக்காரு, 5 லட்ச ரூபா வேற கட்டணும்னு சொல்றாங்க, எங்க கிட்டலாம்
அந்த அளவுக்கு தெம்பு கிடையாது. ஆனா தங்கராஜ் சார் உடனே 5 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல உனக்கு என்ன மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்ணவும் மதி ஒரு வழியா மனசை மாத்திக்கிறாங்க. அப்பாவோடைய உசுறு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசையும் மாத்திக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா தலையாட்டவும், அப்பாடி என் வயிற்றுல பாலை வாத்தடி அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா மதியை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்புங்க, விடிய போகுது, நீங்க மண்டபத்துக்கு கிளம்புங்க, நான் பணத்தை கட்டிட்டு ஆபரேஷனுக்கான ஏற்பாடை பார்த்துட்டு நானும் சுரேஷும் மண்டபத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா மதியோடைய அப்பா சொந்தக்காரவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்க தங்கராஜ் 5 லட்சம் ரூபாயும் ஆபரேஷனுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு தங்கராஜும் சுரேஷும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. மதியோடைய சொந்தக்காரவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வரவும் வேகமா ரேவதி, மலரு, பாக்கியராஜ் எல்லாரும் குடும்பத்தோட வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்கவும் மதியை பார்த்ததுமே ராஜலட்சுமி, வாமா வா மலரு, ஆராத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே ராஜலட்சுமி சொல்லவும் வேகமா மலரும் ஆராத்தி எடுத்துட்டு வராங்க. ஆராத்தி எடுத்து பொண்ணை மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டும் போறாங்க. இதுதான் ரூமு, நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ரேவதியும் சொல்ல இங்க மதி பார்த்தா அழுதுகிட்டே இருக்காங்க. அதை மலர் கவனிச்சுட்டு, என்னாச்சு, ஏன் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காஞ்சனா கிட்ட கேட்கவும், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்காரு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காஞ்சனா சொல்லவும் மலருக்கும் ரேவதிக்கும் பார்த்தா பயங்கரமான அது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், அப்போ தங்கராஜும் சுரேஷும் வந்தாங்க, வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு 5 லட்ச ரூபா தேவைன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. தங்கராஜ் சார் தான் 5 லட்ச ரூபாய் ஆப்ரேஷனுக்கு கட்டுறேன்னு சொன்னார். இங்கே ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கட்டும், விடிய அலையில் முகூர்த்தம் தான் கல்யாணம், அதனால நீங்கள் மண்டபத்துக்கு போங்க, ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா சொல்லவும் இங்கே ரேவதிக்கு பார்த்தா தங்கராஜ் மேலே பயங்கரமாக கோவம் வருது. இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தலைன்னா என்ன அப்படி குடிமொழிக்கு போயிட போகுது, பெத்த அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஐசியூவில் இருக்காரு, எப்படி எந்த பொண்ணால இப்படி கல்யாண மனமேடையில் உட்கார முடியும், இவர் மண்டையிலலாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கொதிச்சு போயிடுறாங்க. மலருக்கு பார்த்தா பயங்கரமான கோவம் வருது. வேகமா மலர் வந்துட்டு ராஜலட்சுமி கிட்டையும் ராகவன் கிட்டையும், அத்தை அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆந்த அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், ஆமாத்த அவங்க அப்பா ஐசியூவில் இருக்காராம், அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும், ஆமா மாப்பிள்ளை எங்க, ரேவதி மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்க அப்பதான் தங்கராஜும் சுரேஷும் வரவும், மாமா அத்தை ஒன்றும் பதட்டப்படாதீங்க, மதியோடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, செக் பண்ணி பார்த்ததுல ஹார்ட்ல 3 இடத்துல பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 5 லட்ச ரூபா தேவைன்னு சொன்னாங்க. 5 லட்ச ரூபா பணத்தை கட்டிட்டு ஆப்ரேஷனுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முகூர்த்தம் ஆரம்பிக்க போகுது, நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட மதியும் சுரேஷும் அவங்க அப்பாவை பார்க்க போகலாம், நீங்க எதையும் நினைச்சு பதட்டப்பட வேண்டாம், யாரும் எதையும் நினைச்சு இதை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ஒரே போட்டா போட்டுறாரு.